அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி ஒரு காரியத்தை நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க. நான் அவரை விட்டு விலகுவதில்லை, அவர் என்னை கைவிடுவதும் இல்லை. அவர் என் உள்ளங்களை பறித்து வச்சிருக்கிறார். என்ன நெருக்கம் வந்தாலும் என்ன பாடு வந்தாலும் அவரை விட்டு விலக மாட்டேன். நம்மளுக்கு களத்துக்கு கத்தி வர போகிறது கிடையாது, நம்மளை எவனும் கொலை பண்ண போகிறது கிடையாது, நம்மளை எவனும் அடித்து நொறுக்க போகிறது கிடையாது. காரணம் என்ன? கொஞ்சம் பிரச்சனை, அதை தாங்கணும், அவ்வளோதான். ஒரு சின்ன அவமானம் வரலாம், போராட்டம் வரலாம், அது கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்கள், ஜெயிச்சிருவீங்க. தாவீது சிறியது முதல் பெரியது வரை திருப்பி கொண்டது போல நீங்கள் திருப்பிக் கொள்வீங்க, நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. யோபு எல்லாத்தையும் இழந்தார், ஆனால் ரெட்டிப்பாக பெற்றுக்கொண்டார். புரியுதா உங்களுக்கு? அதே போல் நான் இழந்துட்டேன், என் அன்பு போயிருச்சு, சமாதானம் போயிருச்சு, பணம் போயிருச்சு, எல்லாம் போயிருச்சு, ஆனால் திருப்பி எப்படி வரப்போதோ கலங்காதீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நான் யோபுக்கு எப்படி ரெட்டிப்பான நன்மைகளை கொடுத்து திருப்பி கொடுத்தனோ அதே போல் நீங்கள் இழந்த எல்லா காரியத்தையும் நான் திருப்பி கொடுப்பேன். நீங்கள் உண்மையாக இருந்து பின்வாங்காமல் அவரை அடிச்சு பின்பற்றி சென்றால் போதும், அது போதும், நான் உனக்கு எல்லாத்தையும் திருப்பி தர்றேன்.